ஹலோ வீவர் வணக்கம். சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணி வரையும் நம்ம டிராவல் பண்ண போறோம். நீங்க சென்னையிலேருந்து திருத்தணிக்கு டிராவல் பண்றீங்க அப்படின்னா, என்ன மாரி காட்சிகள பார்ப்பீங்களோ, அத அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அப்புறம் இந்த வீடியோல இந்த திருத்தணி ஊரோட சிறப்புகள பற்றியும், திருத்தணி கோயிலோட சிறப்புகள் பற்றியும் நிறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம காலையிலேயே சென்ட்ரல் வந்தாச்சுங்க. வந்துட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணோம் ட்ரெயினுக்காக வேண்டி. இது மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, பெருசா ஒண்ணும் கூட்டம் இல்ல. நாங்க நின்ன பிளாட்ஃபார்ம்ல. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கான ட்ரெயின் வந்துருச்சு. நாங்க ட்ரெயின்ல வந்து ஜன்னல் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நெனைச்சப்ப பார்த்தா, அதுக்கான இடம் அங்க இல்ல. வெளிப்புற காட்சிகள பார்த்துட்டு போறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால வந்து கீழ உட்காந்துக்கிட்டே வெளியில உள்ள காட்சிகள பார்த்துக்கிட்டே போனோம். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பசுமை போர்த்திய ஒரு புல்வெளி காட்சிகளோட ட்ரெயின்ல போறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே! நீங்க டிராவல் பண்றீங்க அப்டின்னா, முக்கியமா நீங்க ட்ரெயின தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஒரு சோர்வு இல்லாம, ஒரு புத்துணர்ச்சியோட டிராவல் பண்ணணும் அப்டின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் வந்து இது ட்ரெயின் தாங்க. அதனால தான் நாங்களும் வந்து ரயில்ல போலாம் அப்டின்னு சொல்ட்டு இதுல போயிட்டுருக்கோம். நல்லாவே என்ஜாயபிளா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு, பொறுமையா போகலாம் அப்டிங்கிற பட்சத்துல, இந்த லோக்கல் ட்ரெயின நீங்க செலக்ட் பண்ணலாங்க. டைம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இங்கே சென்ட்ரல்லேருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நெறைய அதிவிரைவு அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான அது எப்ப புறப்படுற டைம் எப்ப அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதில நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா, சென்ட்ரல்லேருந்து திருத்தணிக்கு வெறும் 1 ஹவர்லேயே உங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் எப்படி ட்ரெயின்ல தொங்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து அந்த விற்பனை பண்ணிட்டு இருந்தவங்க அதில தொங்க விட்டுட்டு அவங்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த போயிட்டுருக்க இந்த சென்ட்ரல்லேருந்து திருத்தணி வரையும் இந்த லோக்கல் ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா, 29 ஸ்டாப்பிங் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு அப்படியே விரைவா பார்த்துருவோம். பேசின் பிரெஞ்ச் சந்திப்பு, வியாசர்பாடி ஜீவா, பெரம்பூர், பெரம்பூர் கேரேஜ் ஒர்க், பெரம்பூர் லோகோ ஒர்க், வில்லிவாக்கம், கொரட்டூர், பட்ரவாக்கம், அம்பத்தூர், திருமுல்லைவாயல், அன்னனூர், ஆவடி, இந்து கல்லூரி, பட்டாபிராம், நெமிலிச்சேரி, திருநின்றவூர், வேப்பம்பட்டு, சேவூர்பேட்டை சாலை, புட்லூர் ஹால்ட், திருவள்ளூர், எகட்டூர், கடம்பத்தூர், செஞ்சி பனம்பாக்கம், மணவூர், திருவாலங்காடு, மோசூர், புளியமங்கலம், அரக்கோணம் சந்திப்பு, அரக்கோணம். இப்படி 29 ரயில்வே ஸ்டேஷன் இடையில இருக்குங்க. இது வந்து லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் இதுல நிக்கும். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் நிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த ரயில்வே ட்ராக் வந்து நம்ம ட்ரெயின் மாறுது பாருங்க. இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் அடுத்த ட்ராக்குக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அது அந்த ட்ரெயின்ல இருந்தே பார்க்குற அந்த காட்சி இருக்குல்ல, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம போயிட்டு இருக்க இப்ப திருத்தணிக்கு முதல்ல உள்ள ரயில்வே ஸ்டாப் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அரக்கோணம். இந்த அரக்கோணத்துக்கும் வரலாற்று சிறப்புமிக்க குறிப்புகள் நெறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து தென் இந்தியாவுல முதல் முறையாக ரயில் போக்குவரத்து தொடங்குனப்போ, இந்த அரக்கோணம் சந்திப்பு வழியாக தான் வந்து முதல் ட்ரெயின் இயக்கப்பட்டதுங்க. ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒண்ணும் அரக்கோணத்துல இருக்கு. இந்த அரக்கோணத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அரக்கோணத்த புவியியல் சார்ந்த ஒரு வரைபடத்த பார்த்தோம்னா, அந்த 6 பக்கங்களும் புகழ்மிக்க திருக்கோவில்கள் இருக்கு. அதனால 6 கோணம் அப்படிங்கிறது அரக்கோணம் அப்படின்னு ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருத்தணியோட சிறப்புகள் வாய்ந்த ஒரு விஷயங்கள் ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த ஊரு இந்த திருத்தணி தான். அவரோட சிறப்புகள் வந்து சொல்லி தான் தெரியணும்னு வேண்டியதில்லை. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. அவரோட பிறந்த நாள் தான் நம்ம வந்து இப்பயும் ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்சது தான். நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய செய்திகள உங்களோட பகிர்ந்துக்கிட்டே நம்ம இப்ப சேர வேண்டிய இடமான திருத்தணிக்கு நெருங்கிட்டோம். ஒரு வழியா திருத்தணிக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. சேர்ந்துட்டு நாங்க நண்பர்கள் மொத்தம் ஒரு 6 பேரு போயிருந்தோம். நம்ம லாஸ்ட்டா டீ குடிச்சோம் இல்லையா? அந்த டீ மாஸ்டர் சொன்னாரு, "இந்த வழியா கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, ஹோட்டல் இருக்கு. அதுல ரூம் புக் பண்ணி, அதுல குளிச்சுட்டு நீங்க போங்க. நல்லா வசதியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்ட்டு, அவரு சொன்ன திசையில அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். வழியில உள்ள இடங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்.
நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது, இடையில வந்து ஒரு கடை வச்சிருந்த ஒரு சகோதரர் வந்து எங்கள்ட்ட பேச்சு குடுத்தாரு. ₹100 வாங்குவாங்க குளிக்கிறதுக்கு. ஓகே, ஓகே. மேல போனீங்கன்னா கவர்மெண்ட் எல்லா வசதி குடுத்துருக்குது. லெட்டின், பாத்ரூம், மொட்டை அடிக்க எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஓகே. தங்கறதுக்கு ரூமு, நல்லா மண்டபம், கிண்டபம் எல்லாமே இருக்கு. ஓகே, ஓகே, நீங்க ஓகே. எதுவுமே காசு குடுத்து வெளியில பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே மேல. எல்லாமே இலவசம் தான். ஓகே, ஓகே. சார்ஜர் போடுற இடம், ஓய்வு இடம், ஓகே, ஓகே. தாராளமா சூப்பரா பண்றாங்க. ஓகே, ஓகே பிரதர். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க்ஸ். தேங்க் யூ. என்னது? அவர் சொன்னது ஓகே தான். இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கான டைம் இல்ல. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, அந்த டீ மாஸ்டர் நம்மள்ட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த ஹோட்டல்ல ரூம புக் பண்ணிட்டோம். இப்போ நாங்க 6 பேர் இருக்கோம். 6 பேருக்கும் ஒருத்தருக்கு வந்து ரூ. 50 வீதம் 300 கேட்டிருக்காரு. நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருத்தணி கோயிலுக்கு சொந்தமான ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. அவங்களே வந்து அந்த மலை கோயிலுக்கு செல்றதுக்கு பேருந்துகளை இயக்குறாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ₹20 பண்ணுறாங்க. அதாவது அப் அண்ட் டவுன். அதாவது மலைக்கு போயிட்டு, திருப்பி அவங்க பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி கீழே வரலாம். அது வரையும் ₹20 பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் வந்து அந்த கோயிலுக்கு போகிறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. திரும்பி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அந்த வழி அப்படிங்கிறத. இந்த திருத்தணி கோயில்ல கீழேந்து அந்த மலைப்பகுதியை கடந்து அந்த கோயிலுக்கு போறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டுகளோட எண்ணிக்கை வந்து 365 அந்த படிக்கட்டுகள் அங்க இருக்கு. இது வந்து எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில வருடத்தோட அந்த 365 நாட்கள ஞாபகப்படுத்துற மாரி அதுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறதுனால, அது வந்து அந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க வந்து ₹20 வந்துட்டீங்க. அப் அண்ட் டவுன். இல்லைனா ₹8 ஆகும் ஆட்டோவுக்கு. ₹80 ఆகும். நீங்கள் ஆந்திராவா? ఆంధ్రా. ఓకే, ఓకే. అందువల్ల అది నాకు అర్థం కాక ఆ విధంగా అడిగా. என்ன ஊர்? ప్లేస్ మార్కాపురం, ஓகே, ஓகே, ஓகே. ప్రకాశం డిస్టిక్. ஓ, இதான் ஃபஸ்ட்டு வரீங்களா நீங்கள்? ఇంతకుముందు వచ్చా, வந்துருக்கீங்க. ஓகே, వెహికల్ వచ్చా. ஓகே, ஓகே. ఫస్ట్ టైం విత్డ్రాల్. ஓகே, ஓகே, ஓகே. திருத்தணியோட புவியியல் முக்கியத்துவம் அதை பற்றி பார்க்கலாம். இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது பிறகு வந்து மாநிலங்கள்லாம் பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கிறப்ப இந்த திருத்தணி பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தோட சிந்தூர் அப்படிங்கிற மாவட்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1960ல மொழி வாரியாக மாநிலங்களின் எல்லைகள் வந்து மாற்றி அமைச்சாங்க. அப்படி மாற்றி அமைக்கும்போது திருத்தணியில் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக இருந்ததுனால தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயங்க. திருத்தணி கோயிலோட வரலாற்று சான்றுகள் மற்றும் கட்டுமானம். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதோட வரலாறு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு அவசியமான விஷயங்க. அந்த வகையில வரலாற்று சான்றுகள் மற்றும் கட்டுமானம், யார் இதை கட்டினாங்க, இதுக்கு என்னென்ன மாதிரியான சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். சங்க கால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படை அப்படிங்கிற நூல்ல இந்த கோயில் குறித்த ஒரு குறிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் இதோட வந்து ஒரு தொன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் கல்வெட்டுகள் பார்த்தா சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து புகழ் பெற்று இருந்தது அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் இருக்கு. கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லவ மன்னன் அவரோட கல்வெட்டுகள் இங்க வந்து இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா கிபி 907 இருந்து 953 இந்த டயத்துல உள்ள அந்த கல்வெட்டுகளும் அங்க வந்து கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. விஜயநகர மன்னர்களோட உள்ளூர் நிலக்கிழார்கள் வந்து அவங்களால கோயில் வந்து நிர்வகிக்கப்பட்டு வந்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோயிலோட வரலாறுகள், அதோட சிறப்புகள்லாம் பேசிட்டு நான் வந்ததுல நண்பர்கள விட்டுட்டேன். அவங்க முன்னாடியே வந்து அவங்க நிலக்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துல நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. அந்த பழங்கள வெட்டி வச்சு அழகுபடுத்தி வச்சிருந்தாங்க ஒரு கடையில. நிறைய மாஸ்க்குகள மாட்டி வச்சிருந்தாங்க. கேப்பு, சர்பத் கடை, இப்படி ஏகப்பட்ட கடைகள் அங்க இருக்குங்க.
கோட்டிங் குடிக்கிறீங்கன்னா மினிமம் ஒன்றா இந்த போட்டிருக்க டிசைன் ஆச்சு இந்த போட்டிருக்கீங்களா அந்த டிசைனா அந்த டிசைன் வந்து மறுபடியும் இன்னும் ஃபினிஷிங் ஏன்னா இது ரொம்ப கேப்பாக இருக்குதா. அது என்ன டிசைன் அது? தமிழ் அது கேப் தமிழ் அந்த தமிழ் மீ மாதிரி வருதுல்ல அது தமிழ். அது வந்து கொஞ்சம் கேப்பாக அடிக்கணும் ஃபினிஷிங் அடிக்கணும் கொஞ்சம் ஒர்க் என்ன லுக்கா தெரியும். நீண்ட பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கோயிலோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து அறுபடை வீடுகளில் 5ஆம் படையான இந்த திருத்தணியோட முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு உள்ளார் போல என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கோபுரம் ஒன்று. இந்த உயர்ந்த கோபுரம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இயற்கை அழகு, நீல கலரில் அந்த வானமும் அந்த பசுமையை போர்த்திய புல்வெளிகளோடு கூடிய அந்த மலை குன்றுகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. தூரத்தில் அந்த ஒரு குடியிருப்பு பகுதிகள் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து திருத்தணி ஊருன்னு நினைக்கிறேன். அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு. இந்த கோயில் அதோட சேர்ந்த அந்த பெரிய கோபுரம், அதோட பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பசுமையை போர்த்திய மலை குன்றுகள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு காட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முருகனோட 5ஆம் படை வீடாக இந்த திருத்தணி கருதப்படுதுங்க. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் புரிஞ்சிட்டு அதே கோவத்தோடையே அவர் வந்து இங்கே வர்றாரு. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி இந்த மலையில் வந்து உட்கார்றாரு. அதனால அந்த கோவத்தை தணிக்கிற மலையாக இது இருந்திருக்கு. அதனால இது பேர் வந்து திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்லி பேராயிருக்கு. அதனால இந்த திருத்தணிகை மலை அப்படிங்கிறது வருங்காலங்கள் அது வந்து திருத்தணி மலை, திருத்தணி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேர் மாறி இருக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புராண கதைகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது. ஓகேங்க, முருகப்பெருமான தரிசிச்சாச்சு. அப்படியே கீழே நடந்து வர்றப்ப அந்த மலையும் அந்த மலைகள் சார்ந்த அந்த இடம் அப்படியே ஸ்லோப்பாக அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். அது வந்து ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு. அந்த இயற்கை நிறைந்த அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே அந்த இயற்கையை காற்று வாங்கிட்டு நடந்து வர்றது ஒரு தனி ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த கோயிலை பார்க்குற வியூ இருக்குது பார்த்தீங்களா, சூப்பருங்க. நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த திருத்தணி கோயிலுக்கு சொந்தமான அந்த பேருந்துலே தான் நாங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து அதில் கிளம்பிட்டோம். அப்படியே சைடில் பார்த்தோம் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயங்க. அப்படி ஒரு அழகு அந்த கோயில் இங்கேருந்து பார்க்குற அந்த வியூ வந்து அது ஒரு சூப்பரான ஒரு வியூவுங்க. இது எப்படின்னா அந்த அந்த கோயிலேருந்து வெளியில் வர்றப்ப அந்த மலை கோயில், அந்த மலை, அந்த கோயில் இதை சார்ந்த அந்த பகுதிகளை வந்து அதை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பருங்க. அதுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்களே பாருங்கள், இன்னும் ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்கள். அது கோயிலை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு மன நிறைவு வந்துச்சோ அதே மன நிறைவு இந்த கோயிலை விட்டு போகும்போதும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடில் பார்க்கும்போது பாருங்கள், அந்த மலை சார்ந்த இடங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த கீழே மலையிலேருந்து கீழே இறங்குறோம் இல்லையா, அது ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க. இந்த பயணத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில்.